ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இந்த 2025வது ஆண்டின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இந்த 2025வது ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவன் ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17, 20 ஆகிய இந்த 3 வசனங்களின் அடிப்படையில கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய எல்லா திருச்சபைக்கும் நம்முடைய தேசத்திற்குமான ஒரு வாக்கு தத்தமாக கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை. பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் சிறையிருப்பை திருப்புவார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். 5 முக்கியமான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறார். முதல் காரியம், நீ பயப்படாத. நிறைய நேரம் நீங்களும் நானும் பயந்து போய் சில காரியங்களிலே நம்ம தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்களும் நானும் பயப்படாமல் இருக்க பிரயாசப்படுவோம். எந்த காரியத்தை குறித்தும் யாரை குறித்தும் பயப்பட வேண்டாங்க. எந்த மனுஷனை குறித்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாமல் இருங்க. உங்கள் கரங்களை இங்கு தளர விடாதீங்க. உங்கள் கரங்கள் எப்பொழுதும் உயர்ந்திருக்கட்டும். உங்கள் கரங்கள் காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கட்டும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் நடுவில், நம்ம தேசத்தின் நடுவில், திருச்சபைகளின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். போன வருடங்களில அநேக விதமான சிறையிருப்புகள், சிந்தனை மண்டலத்தில் காணப்படுகிற சிறையிருப்புகள், அப்படி அநேக விதமான சிறையிருப்புகள் உண்டு. கர்த்தர் இந்த ஆண்டில அந்த சிறையிருப்புகள் எல்லாம் நீக்க போகிறார். அதையோடு கூட ஆண்டவர் நிறுத்திக் கொள்ளவில்லை, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பாராம். இந்த ஆண்டு நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் திருச்சபையையும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும், உங்க பிசினஸ்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எல்லா விதத்துல, விசேஷமாய் நம்முடைய தேசத்தை உலகம் எங்கிலும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்க போகிறார். அதனால ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த ஆண்டு எப்படின்னு சொல்லி யோசிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எப்போதுமே ஒரு நிபந்தனையோடு கூட தான் நம்மோட கூட கர்த்தர் சில வார்த்தைகளை பேசுவார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய நன்மைகள், இவ்வளவு பெரிய கிருபைகளை கர்த்தரை வைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், அவர் சமூகத்தை அதிகமாய் நாட வேண்டும். அவர் பிரசன்னத்தை அதிகமாய் இந்த ஆண்டில நம்ம விரும்ப வேண்டும். எந்த வருடமும் கண்டிராத, எந்த வருடமும் நீங்களும் நானும் பெற்றிராத தேவ உறவை இந்த ஆண்டு அதிகமாய் பெருக்கிக் கொள்ள, அந்த உறவை பலப்படுத்திக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஏனோக்கை போல, நோவாவை போல அதிகமாய் தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். எத்தனை பிரச்சனை வரலாங்க, பிரச்சனை இல்லாத ஆண்டுகள் இல்லை. ஆனா இந்த ஆண்டிலும் பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். God bless you. God bless you. ஆமென்.